அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமானுஷ சக்திகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஜின்களை பற்றிய அந்த விஷயங்களை நாங்கள் சென்ற தொடரில் பார்த்துருந்தோம். அதாவது ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், ஜின் என்கிற ஒரு படைப்பு ஒன்று இருக்குது. அந்த படைப்பை தான் மக்கள் வேறு வேறு பெயர்களை பேய், பிசாசி, ஆவி, முனி அப்படியான பெயர்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனுடைய விவரங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அதில் ஜின்கள் சம்பந்தமான சில குறிப்புகளை நாங்கள் தந்திருந்தோம். ஜின்களில் அதனுடைய சாப்பாடு என்ன, ஜின் என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவாசல் தேவைக்காக போகும்போது சுத்தம் செய்கிறதுக்கு 3 கற்களை எடுங்க, அதில் ரவுசு இலாம், அதாவது விட்டைகளையும் எலும்புகளையும் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் கல்லை புரைக்கி கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்குறாங்க, யார சொல்ல அது ரெண்டையும் ஏன் தவிர்க்க சொன்னீங்கிறாங்க. அதாவது அதுவும் சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு ஒரு திண்ம பொருளாக இருக்குது தானே. விட்டைகள்ங்கிறது காய்ந்து போன ஆடு மாடுகளினுடைய மலம், அதை சுத்தம் செய்யணும். வெளிநாடுகளை, இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மாட்டு சாணத்தை காய வச்சு அதை புகை வைக்கிறதுக்கு, விறகுக்காக எல்லாம் அதை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை ரவுஸ்ன்னு சொல்கிறது. அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு அப்போவே கேட்கல. அதில் ஒரு ஒழுங்கு இருக்குது. வெளிவாசல் தேவைக்காக போகிறவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறமா திரும்ப கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது உங்களுடைய சகோதர படைப்பாகிய ஜின்னுடைய உணவு அப்படி என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அது இதில் வருது சொல்கிறாங்க, ல தஸ்தன்ஜூ பிர் ரௌசி வலா பில் இலாமி ஃபைன்னஹு ஜாது இஹ்வானிக்கும் மினல் ஜின்னி அப்படிங்கிறாங்க. இதனால் நீங்கள் சுத்தம் செய்யாதீங்க, அதாவது துப்புரவு பண்ணுறதுக்கு அந்த எலும்பையும் விட்டையும் பயன்படுத்தாதீங்க, அது உங்களுடைய சகோதர ஜின்களுடைய உணவு அது அப்படிங்கிறாங்க, அதனுடைய ஜாதுங்கிறாங்க. அப்போ அது சாப்பிடக்கூடிய உணவை அல்லாஹ் தஆலா அதில் வச்சிருக்கிறான், அதை அவங்க உணவை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை அசிங்கப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. இன்னொருத்தருடைய உணவில் நீங்கள் அசிங்கத்தை படுத்தக்கூடாது இல்லையா, அதனால் அதை செய்யாதீங்க அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது போக வேறு ஏதாவது உணவு அதுக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மனுஷன் சாப்பிட்றதையெல்லாம் அது சாப்பிடுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் கூட இருந்து ஜின்னு சாப்பிடுது. பிஸ்மி சொல்லாமல் குடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட இருந்து என்ன செய்யுது, ஜின்னு குடிக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு நபித்தோழர் தண்ணி கோப்பையில் தண்ணி பாலையோ ஏதோ ஒரு திரவத்தை எடுத்து குடிக்கிறாங்க. பிஸ்மி சொல்லாமல் குடிக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, உன்னோட இன்னொரு மிருகம், அந்த ரிவாயத்தில் பூனைண்டு வருது, உன்னோட அதே கோப்பையில் பூனையும் நீயும் ஒன்றா வாயை வச்சு குடிக்கிறதுக்கு விரும்புவியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கிறாங்க. அப்போ நீ பிஸ்மி சொல்லாமல் குடிக்கிறையே, ஜின்னு குடிக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியாக ஒரு நபித்தோழர் பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, பிஸ்மி சொல்ல மறந்தால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலி வ ஆஹிரின்னு சொல்லுங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சிரிக்கிறாங்க. அப்போ அதை பற்றி கேட்கும்போது ஜின்னு சாப்பிட்டதை வாந்தி எடுத்துகிட்டு ஓடுது அப்படிங்கிறாங்க. அப்போ மனுஷனோட சேர்ந்து அதை என்ன செய்யுது, சாப்பிடுது. அதே மாதிரி நீங்கள் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ட எலும்பில் அதே அளவு இறைச்சியை அந்த சாலிஹான ஜின்கள் சாப்பிட மாதிரி வச்சிருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்மி சொல்லி சாப்பிட்ட எச்சத்தை காவிரான ஜின்கள் சாப்பிட முடியாது, அப்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். எனவே மனிதனை போல் அதுவும் குடிக்குது, அது சாப்பிடுது அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யலாம், அந்த ஹதீதுகளை குர்ஆன் வசனங்களில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியுது, காண முடியுது. அது மாதிரி அந்த ஜின்களிடத்தில் குழந்தை குட்டி பெக்கிறது, கணவன் மனைவி, திருமண உறவு அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹூர்லிம் பெண்களை பற்றி சொல்லும்போது அதை சொல்கிறாங்க, லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹு வலா ஜான் அப்படிங்கிறாங்க. ஹூர்லிம் பெண்களை அது இதுக்கு முன்னால் எந்த ஒரு மனிதனோ அல்லது எந்த ஒரு ஜின்னோ என்ன செய்யலை, தீண்டல்ல, அதாவது அவங்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடலை, அவ்வளவுக்கு அவங்க கன்னித்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, மனிதனோ ஜின்னோ அவங்கள தீண்டலைங்கிறான். அப்போ தீண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது மனிதன், அதே மாதிரி ஜின்னுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம்.
அதே மாதிரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள உடன்பாடும் ஒட்டுத்தன்மையும் வந்து ஜின்னுக்கு இருக்குது மனிதனை போலவே. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அதான் நம்ம எல்லாருமே ஓதக்கூடிய ஒரு வசனம் தான். மனிதனையும் ஜின்னையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக அன்று வேறு எதுக்கும் இல்லை. நம்மளோட சேர்த்து சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே அப்படியான ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்லீஸை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அஃபதத்தஹிதூனஹு வ துர்ரியத்தஹு, அந்த இப்லீஸையும் அதனுடைய வம்சாவளியையும் வந்து அவுலியா உங்களுக்கு நேசகர்களாக நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ துர்ரியத்தஹுங்கிறது என்ன? அதுக்கு கல்யாணம் கட்டி அதுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு திரும்ப வயசு வந்து அது கல்யாணம் கட்டி அதுக்கு குழந்தை பிறந்து அப்படி வர்றது தான் துர்ரியத்து, வாரிசு. அப்போ ஜின்னையும் அதனுடைய வாரிசுகளையுமா நீங்கள் உங்களுக்கு அவுலியாக்களாக பொறுப்புதாரிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ இருக்கிறதுனால தான் கேட்குறான். அப்போ அதுலேயும் அந்த திருமணம் இருக்குது, ஆண் பெண் இருக்குது. அதை நம்ம நேரத்துடைய சென்ற உரையில் நாங்கள் பார்த்துருந்தோம். அதுபோக அதுக்கு வந்து என்ன சக்திகள் இருக்குது, அதனுடைய சக்திகள் அதனுடைய பவர்கள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கும்போது சூரத்து சபையில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவம் சொல்லலாம். சபைங்கிற அந்த பகுதிக்கு வந்து அரசியாக வந்து பல்கிஸ் ராணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹுது பறவை கிட்ட ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சூரியனை வணங்காமல் அல்லாஹ் வணங்க சொல்லி கடிதத்தை கொடுத்துட்டு தள்ளி நின்று என்ன நடக்குன்னு பாருங்க அப்படின்னு சுலைமான் நபி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா சுலைமான் நபிக்கு இந்த விலங்குகள் பறவைகள் பேசுகிற அந்த மொழியை கற்றுக் கொடுத்துருந்தான், காற்றை வசியம் பண்ணி கொடுத்துருந்தான், ஜின்களை வசியம் பண்ணி கொடுத்துருந்தான்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த சபை ராணி வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து இந்த சுலைமான் நபி அந்த மன்னரை சந்திப்போம், நேரடியாக சந்திப்போன்னு வர்றாங்க. வரும்போது இந்த ஹுது பறவை ஏற்கனவே பறந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது பண்ணி ஆகணும். அப்போ ஜின்கள் இடத்துல வந்து சுலைமான் நபி வந்து சொல்கிறாங்க, அந்த அந்த பட்டணத்து ராணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சிம்மாசனத்தை அவங்களுக்கு முன்னாடி இங்கே கொண்டு வரணும். யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லுது, நீங்கள் வந்து இருக்கையில் இருந்து எழும்பும்போது அந்த சூடு ஆறத்துக்கு இடையில் கொண்டு வந்துடுவேங்கிறாங்க. அந்த சபையில் வேதத்தை படித்த இன்னொருத்தர், அதை ஒரு சிலர் மனிதர்கள் என்று சொல்கிறாங்க, மனிதர்கள் என்று வரலை, ஜின் என்றும் தெளிவாக வரல. ஆனால் ஜின்னுக்கிட்டேயே பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால அதுவும் ஜின்னுங்கிறது ஒரு அழகான ஒரு தீர்வாக இருக்கும். கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளே எடுத்து தரேன்னு எடுத்து கொடுத்துச்சு. அப்போ வேகமாக பயணம் போகக்கூடியதும் ஒரு பொருளை வேகமாக எடுத்துட்டு வரக்கூடிய சக்தியும் இந்த ஜின்னுக்கு என்ன செய்யுது, இருக்குது. அந்த பவர் வந்து என்ன செய்யுது, இருக்குது. அதே மாதிரியாக இந்த ஜின்னுக்கு வந்து பாத்திரங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான். அந்த சுலைமான் நபியினுடைய அந்த வரலாற்றை சொல்லும்போது இந்த ஜின்கள் வந்து என்ன செய்து அசைக்க முடியாத பெரும் பெரும் பாத்திரங்களை செய்து கொடுத்தது, கட்டடங்களை கட்டியது என்றெல்லாம் சொல்கிறான். அதனால் அந்த பாரமான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியதாக இந்த ஜின்னு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது பின்னால் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறிகாரன் சாத்திரக்காரன் சொல்கிறதுல சில உண்மைகளும் இருக்குதே யாரை சொல்லலான்னு ஆயிஷா கேட்குறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீத். அப்போ கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, வானலோகத்தில் மலக்குமார்கள் நடக்க போகிற விஷயங்களை தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜின்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி அதை ஒத்து கேட்கும். ஒத்து கேட்குறதுக்கு அல்லாஹ் எறிகற்களை பயன்படுத்துகிறான். அந்த எறிகற்களால் தப்பி போனால் அந்த எறிகளில் பயன்படுத்தும் போது அது செத்து போகாமல் இருக்குமா இருந்தால் அந்த செய்தியை கீழே உள்ளவங்களுக்கு சொல்லிடும். அது அப்படியே வந்து குறிகாரன் சாத்திரக்காரனுடைய காதில் இன்னும் 99 பொய்யை சேர்த்து ஒரு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் 100 பொய்யை சேர்த்து ஊதிடுவான். அதனால் அவங்க சொல்கிறதுல சில உண்மைகளும் அங்கங்கே வர்றது இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத். அப்போ வானலோகம் வரைக்கும் போய் ஒத்து கேட்குற ஒரு தன்மை இந்த ஜின்னுக்கு இருக்குது, அதனுடைய சக்தி இருக்குது அப்படிங்கிறதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ இவ்வளவு சக்தி அதுக்கு இருக்குது. அப்போ இப்படியான ஒரு உருவம் மாறுது, வேகமாக பயணம் செய்யுது, அப்படியான ஒன்று. அதுபோக நமக்கு முன்னாடி அது மறைந்து நிற்குது, அது நமக்கு தெரியாமல் ஹுவ கபீலுஹு யராக்கும் ஹைதுலம் தரவுனஹுங்கிறான்லாம். அதுவும் அதனுடைய கோத்திரமும் உங்களை பார்க்க நீங்கள் பார்க்காம அது நின்றுக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ பார்க்காம மறைஞ்சு நிற்கும். இப்போ நம்ம பக்கத்தில் நிற்காது, நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படி மறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. வேண்டிய உருவங்கள் எடுக்குது, அது உருவம் எடுக்குது. அப்படியான ஒரு தன்மையும் அது இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இவ்வளோ சக்தி கொண்டு இப்போ நமக்கெல்லாம் ஒரு பயம் வருது. ஐயோ இவ்வளோ சக்தியா, இவ்வளோ பவரா, இன்னும் நம்ம இவ்வளோ சிம்பிளாக நினச்சிட்டு இருந்தோமே, அப்படியா? அப்போ பேய்ங்கிற ஒன்று இருக்குதானா? கொமனில் ஒருத்தர் கேட்குறா, அப்போ பேய் இருக்குதானா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், நான் பேய் இருக்குதாண்டு. பேய் இருக்குதுன்னு சொன்னால் ஜின்னு இருக்குது.
ஜின்னுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. ஜின்னுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இன்ன கைத ஷைத்தான கான தஈஃபா, இந்த ஷைத்தானுடைய தந்திரம் ரொம்ப பலகீனமானது. இந்த ஜின்னுக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்தாலும் அது பலகீனமானது தான். அதையெல்லாம் அடக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறான். அதை விட பவர்ஃபுல்லானது நம்மகிட்ட இருக்குது. என்ன நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் வீட்டில் தூங்கும்போது விளக்குகளை அணைச்சி வைங்க, பாத்திரங்களை மூடி வைங்க. மூடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு மூடி இல்லைன்னு சொன்னால் ஒரு குச்சியாவது எடுத்து அந்த பாத்திரத்துக்கு மேலே அப்படியே குறுக்க பிஸ்மில்லாண்டு வைங்க. அதை தாண்டுற சக்தி இந்த ஜின்னுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. வழங்கிட்டா அப்போ இந்த ஜின்னுக்கு இருக்கக்கூடிய சக்தி அவ்வளோ இருந்தாலும் நம்ம பிஸ்மி சொன்னால் அதை தாண்ட முடியாது. அதே மாதிரி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் வெளியிலேருந்து வீட்டுக்கு வராராண்டா அவரோடு இந்த ஜின்கள்லாம் கூட வருது, நுழையும் போது பிஸ்மில்லா அப்படின்ட்டு நுழைஞ்சிட்டான்னு சொன்னால் அதனால் உங்களோட வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அது தன்னுடைய பட்டாளத்துக்கு சொல்லலாம், மபீத்தலுக்கும் உங்களுக்கு 26 இடம் கிடையாது, அவன் பிஸ்மி சொல்லிட்டான் அப்படின்றார். நீங்கள் சாப்பிடும்போது பிஸ்மி சொன்னால் உங்களுக்கு இல்லை தாமலுக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அவன் பிஸ்மி சொல்லிட்டான், அது பட்டாளத்துக்கு சொல்லும். அப்போ நம்ம பிஸ்மி சொன்னால் அதனால் நம்மளோட சேர்ந்து சாப்பிட முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா அப்படின்ட்டு நுழைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்மளோட வீட்டில் நுழைய முடியாது. நம்ம பாத்திரத்தையோ கதவையோ மூடும்போது பிஸ்மில்லாண்டு மூடிட்டோம்னா அது திறக்க முடியாது. மனுஷன் திறப்பான். நம்ம பூட்டி வச்ச பூட்டை உடைச்சிட்டு பேங்கையே கொள்ளையடிக்கிறான் மனுஷன். ஆனால் ஜின்னுக்கு என்ன செய்ய முடியாது? பிஸ்மில்லான்னு சும்மா மூடி வைங்க, ஒரு குச்சை மேலே வைங்க, தாண்ட முடியாது. நம்ம மூடி இருந்ததை திறந்து குடிச்சிட்டு போய்த்துருவோம். ஆனால் அதுக்கு பிஸ்மில்லான்னு குச்சை வச்சாலும் அதை தாண்ட முடியாது. அதில் சக்தி அவ்வளோதான். அல்லாஹ் தஆலா அதை வீணாக்குறான். அந்த பிஸ்மில்லாவை தாண்ட முடியாத அளவுக்கு தான் அதனுடைய சக்தியை வச்சுக்கான். அடுத்தது அது ஒரு வேண்டிய உருவம் எடுக்கும்னு நான் சொன்னேனே, அது ஒரு வேண்டிய உருவம் எடுக்கும் அப்படிங்கிறேன் இல்லையா. மனுஷ உருவத்தில் பைத்துல் மாலை திருடிட்டு போச்சு, பாம்பு உருவத்தில் அந்த சஹாபியை தீண்டுச்சு. அப்போ அது இன்னொரு உருவம் எடுக்கும்போது அந்த எந்த உருவத்தை அது எடுக்குதோ அதுக்கு என்ன சக்தி இருக்குது, அதான் சக்தி. அதுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது. வழங்கிட்டா மனித உருவத்தில் திருடுது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிக்கிட்டா மனுஷன் என்ன செய்வானோ அதான் செய்ய முடியும். உடனே அவரை அப்படியே மாயமாக மறைய வச்சிடவோ, அவட தெரிந்து ஒரு அற்புதத்தை காட்டிவோ முடியலையே. பிடிச்சா மனுஷனாக வந்தால் மனுஷனை தான் இருப்பேன். நீ கடைசி வரைக்கும் மனுஷனை போலவே கெஞ்சி கதறி தந்திரத்தை பயன்படுத்தி தப்பை பார்த்தாரே தவிர திடீர்னு மறைஞ்சிருக்கலாம். இல்லை, அவர்கிட்ட திடீர்னு மறைஞ்சிக்கலாம். அவர் பாம்பாக கொத்துதே தவிர அது திடீர்னு மறைஞ்சு போகலை. அப்போ மனித எந்த உருவத்தை அது எடுக்குதோ அந்த உருவம் எடுக்கிற விலங்குக்கு அல்ல உயிருக்கு என்ன சக்தி இருக்குது அதான் சக்தி. அதுக்கு மேலே சக்தி கிடையாது. அதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். மனுஷனாக வந்தால் மனுஷன் சக்தி தான். அதனால் ஒன்றுமே நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பிஸ்மி சொன்னால் போதுமானது, அது ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அதில் பலகீனங்களை பாருங்கள். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பாங்கு சத்தம் கேட்டால் ஷைத்தான் சத்தம் கேட்காத இடத்த நோக்கி ஓடுறான். அந்த பாங்கு சத்தத்தை கேட்டு அங்கே நிற்க அவனுக்கு முடியலை. அது பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். பாங்கு சத்தம் கேட்ட உடனே சில இடங்களில் தூரத்தில் நாய்கள் எல்லாம் குலைக்க தொடங்கும். அது பார்க்கும் அந்த ஜின்னை. வழங்கிட்ட நாய் குறைக்கிறது சில வேளை அந்த ஜின்னை பார்த்து அதை என்ன செய்யுது, குறைக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த பாங்கு சத்தம் கேட்கும்போதே நீங்கள் கவனிங்க. வேறு எந்த சத்தத்துக்கும் குறைக்காத நாய் பாங்கு சத்தத்துக்கு குறைக்குதுன்றா என்ன அர்த்தம்? அது ஜின்னை பார்க்குது, ஜின்னு ஓடுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த வீட்டில் ஒரு இரவுக்கு சூரத்துல் பக்கரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படிங்கிறாங்க. அதையும் நாங்கள் என்ன செய்யலாம், ஜின்னை ஜின்னுடைய சக்தி பலம் இல்லை அப்படி என்று ஆக்குறதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம காலை மாலை இருக்கிற சரியாக ஓதிட்டோம்னு சொன்னால் நம்மளால் அதை வெல்ல முடியும். ஜின்கள் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. எனவே ஜின்களுடைய பலகீனம் இப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஜின்கள் அதிகமாக எங்கே காணப்படும், அந்த ஜின்களை வெல்லக்கூடிய சக்திகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன துஆக்களை எல்லாம் சொல்லி தந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்களை பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.